இன்னைக்கு நம்ம குருவோட காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். குரு அப்படின்னா ஒரு சுபகிரகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். குரு பயிற்சியில் எனக்கு நல்லது நடக்குமா, உனக்கு நல்லது நடக்குமா, எந்த ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு. குரு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, குரு உயிர்காரகத்துவத்தில் குழந்தையை கொடுக்கறது. ஒருத்தருக்கு குழந்தை இருக்குதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறது குரு. அடுத்தது ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க குருவோட காரகத்துவம். அதாவது அவங்களுக்கு 2, 10ஆம் இடங்களில் குரு தொடர்பு கொள்றப்போ அவங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க. பேங்க் ஊழியர்கள், கேஷியர்லேருந்து மேனேஜர் வரைக்கும் எல்லாரும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்குமே அந்த குரு நல்ல இடத்துல இருக்கணும். குறிப்பாக 2, 10ஆம் இடங்களோட அது தொடர்பு கொண்டிருக்கணும். அப்போ அவங்க பேங்க்கில் வேலை பார்க்கணும். அடுத்ததை கோயில், கருவூலம், நீதிபதிகள், இரண்டு தரப்பையும் விசாரித்து நீதி சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் குருவோட காரகத்துவம் இருக்குது அப்படின்னு. இதில் கிராமப்புறங்களில் பஞ்சாயத்துதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பஞ்சாயத்து, அதாவது 2 பக்கமும் நியாயத்தை கேட்டு சரியான நியாயத்தை சொல்கிறவங்க அவங்க பஞ்சாயத்துதாரர்கள், அவங்களுக்கு அந்த குருவோட காரகத்துவம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகவாதிகள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், தான தர்மங்கள் செய்பவர்கள், அடுத்தவங்களுக்கு அறிவை புகட்டுவாங்க. அதாவது நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க, தவறான ஒரு வழிநடத்தி செல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் குருவோட காரகத்துவங்கள்ல வரலாம். நகைக்கடைக்காரர்கள், தங்கத்துக்கு பெயர் போன்றது குரு. ஒரு